தொகுதி மறு வரையறை என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன், அந்த ஃபேர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மிக சரியான நேர்மையான தொகுதி மறு சீர் அமைப்பு, அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்துவது. மக்கள் தொகையின் பால் அடிப்படையை வைத்து எடுத்தால் 72 வைத்து எடுத்தால் அது மிக சரியாக இருக்கும். ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின் படி வைத்து எடுப்பது என்பது அது மிக சரியான தொகுதி மறு சீரமைப்பு ஆகாது என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட தென்னிந்திய நம்முடைய தெற்கத்திய முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட விஷயம். ஏனென்றால் இதிலே மிக அதிகமாக பாதிக்கப்படுவது தமிழ்நாடு, நம்முடைய கேரளா, தெலுங்கானா உட்பட்ட மாநிலங்கள் தான். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக சரியாக அமல்படுத்தியதற்கான தண்டனையாக நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்பட வேண்டுமா என்பதுதான் முதலமைச்சருடைய மிக பிரதானமான கோரிக்கை. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மேலாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கான நியாயமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே சரியான அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு நியாயத்திற்காக சரியான முறைக்காக போராடுகின்ற நம்முடைய முதலமைச்சரை குறை சொல்வது என்பது அவருக்கு அழகல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.